Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி மேங்கோ வச்சு தான் செய்ய போறேன். மேங்கோ சீசன் வந்து மேங்கோ ரெசிபி செய்யாட்டி எப்படி, அதனால மேங்கோ வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியான மேங்கோ மால்புவா தான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மேங்கோ மால்புவா செய்யறதுக்கு நான் முதல்ல ஒரு 1/4 கிலோ அளவு உள்ள ஒரு மாம்பழம் எடுத்துருக்கிறேன். இல்லைனா ஒரு மீடியம் சைஸு உள்ள பெரிய சைஸு மாம்பழம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல கலராக உள்ள மாம்பழமும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி மாம்பழம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவிடுங்க. தோலை சீவிட்டு இந்த மாதிரி கத்தியால் இந்த மாதிரி ஸ்லைசஸ்லாம் போட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மால்புவா செய்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான மாம்பழம்னாலும் எடுத்துக்கலாம். பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்ஸா எதுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நார் உள்ள மாம்பழம் எடுக்காதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம அப்படியே அரைச்சி சேர்க்க போகிறோங்கிறதால நார் இல்லாத நல்ல மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச மாம்பழத்தொண்டு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பால் சேர்த்தும் அரைக்கலாம், சேர்க்காமலே அரைக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்புல. இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்ச மாம்பழ விழுதுல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் வந்து மேங்கோ ரப்டி செய்ய போகிறோம், அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேங்கோ மால்புவா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு மாவு எப்படி பேசலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம பாம்பே ரவை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரவையை வந்து மிக்ஸில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட சிரோட்டி ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட அப்படியே சேர்த்துக்கலாம். நான் நார்மல் மீடியம் ரவையை தான் எடுத்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதோட 1/3 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். மால்புவாக்கு பால் பவுடர் இல்லைனா கோவா வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அதனால இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம மேங்கோ போட்டு செய்கிறதால அதோட இனிப்பே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதோட உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மால்புவா நம்மளுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். அதனால் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு எல்லா பொருளும் ஒன்று சேர்ந்து கலக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டயத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம மாம்பழ விழுது வேற எடுத்து வச்சிருக்கோம், அதை மிக்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மாம்பழ விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி தேவைன்னா கூட நீங்கள் திரும்ப பாலோ தண்ணியோ கூட சேர்ந்துனாலும் நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மாம்பழ விழுதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மாவும் மாம்பழ விழுதும் ஒன்று சேர்ந்து நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மேங்கோ மால்புவாக்கு உண்டான மாவு வந்து நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சாச்சு. இதில் போட்டிருக்க ரவெல்லாம் நல்லா ஊறணுங்கிறதுக்காக ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊற டயத்தில் நம்ம ரப்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வைங்க. அதில் 2.5 கப் அளவுக்கு நான் பால் ஊற்றி பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ காய்ச்சி வச்ச பாலை வந்து நம்ம பாதியாக குறுக்கணும். பாதியாக குறுகிற அளவுக்கு நம்ம இப்போ பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து பால் வந்து குறுகிரும். ஏன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு நம்ம பால் ஊற்றி செய்யும் போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு பால் வந்து வத்தி கொடுத்துரும். இப்போ பாருங்க, நம்ம முதல்ல சேர்த்ததுக்கும் பாலும் இப்போ உள்ள அளவை பாருங்க, பாதி அளவுக்கு நல்லாவே குறுகி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மில்க் பவுடர், இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் கடையில் விற்பாங்க இல்லையா, அதை தான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இதை சேர்த்து செஞ்சோன்னா அதனுடைய டேஸ்ட்டும் வாசமும் நல்லாயிருக்கும். அதனால் வேணும்னா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்குறேன். இந்த பால் அளவுக்கு நம்மளுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நாம் சேர்த்த சுகர்லாம் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே, இந்த நட்ஸ் எல்லாமே நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த மாதிரியான ரப்டிக்கு வந்து இந்த மாதிரி சாப்டு நட்ஸ் போட்டோன்னா கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்தே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மேங்கோ பியூரி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மேங்கோ ரப்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெடியான மேங்கோ ரப்டியை ஒரு பவுலில் ஊற்றி வைங்க. பவுலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour வந்து நல்லா சில் பண்ண விட்டுருங்க. நம்ம வந்து சூடான மால்புவாவோட இந்த சில்லான மேங்கோ ரப்டி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.
இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 1/2 கப்பு சுகர் 1/2 கப்பு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சுகர் நல்லா கரையிற தாண்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு சிம் பண்ணி இந்த பிசுக்கு பதம் வரணும், குலாப் ஜாமுன் பதம் வரணும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மால்புவா பொரிக்கிறதுக்காக நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடாகிற இந்த டயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஊற வச்சிருக்க மாவு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு வந்து நல்லா ஒரு மாதிரி பூத்து நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ரவையெல்லாம் ஊறியாச்சு. இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் ரொம்பவும் குடிச்சிரும், டெக்ஸ்சரும் நல்லா வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மேங்கோ மால்புவாக்கு உண்டான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு குழிக்கரண்டியாக எடுத்து நம்ம எண்ணெயில் ஊற்றி பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இது வந்து சில பேருக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்து இப்படியே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்லாம். அது வந்து பணியார மாதிரியே இருக்கும், மேங்கோ பணியார மாதிரியே இருக்கும். இல்லை எங்களுக்கு மால்புவா மாதிரி தான் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பின்னாடி நான் வீடியோவில் வந்து எப்படி வந்து சர்வ் பண்ணலாங்கிறத காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்தாச்சு. செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா 2 பக்கமும் செவந்து வந்துருச்சுன்னா நம்மளுடைய மால்புவா வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளுடைய மால்புவா எப்படி புசு புசுன்னு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அதோட சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட்டுக்கு காரணம் நம்ம லாஸ்ட்டு சேர்த்த அந்த தண்ணியும் அந்த பேக்கிங் பவுடர் தான் காரணம். ரொம்ப கெட்டியாக ஊற்றணும்னா நிச்சயம் நம்மளுக்கு சாஃப்டாக வராது, ஹார்டாக தான் வரும். அதனால் டெக்ஸ்சர் வந்து நம்ம மாவு எப்படி கலக்குறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த அளவுக்கு 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சு எண்ணெயெல்லாம் வடிகட்ட விட்டுருங்க. மால்புவா வந்து நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து மைதா கோவா வச்சு செய்வாங்க. ரொம்ப தண்ணியாக தான் ஊற்றுவாங்க, ரொம்ப எண்ணெயும் குடிக்கும். அது ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் அப்புறம் டெசர்ட்டாக கூட சர்வ் பண்ணுவாங்க, எல்லா கடையிலுமே கிடைக்கும். அந்த மால்புவா நம்ம எப்படி வீட்டில் சர்வ் பண்ணலாங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி வச்ச மேங்கோ மால்புவா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே நான் ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பு இருக்குது இல்லையா, அதை இப்போ நான் ஊற்றி தான் சர்வ் பண்ண போகிறேன். சில பேர் வந்து இந்த மால்புவா வந்து நம்ம முழுக்க இந்த சுகர் சிரப்புலேயே ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு தான் செய்வாங்க. அதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அது ஓவர் ஸ்வீட்டாக இருக்குங்கிறதால நான் அப்படி செய்யாமல் மேலாப்பில் இந்த மாதிரி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஊற வச்சு கூட செய்யலாம். நான் வந்து அதுக்கப்புறம் சில் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரப்டி, மேங்கோ ரப்டியை வந்து இப்போ தேவையான அளவுக்கு மேலே ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு நான் வந்து இதுக்கு மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஸ்லைஸ் பண்ணி வச்ச மேங்கோவும் சாப் பண்ணி வச்ச நட்ஸும் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் என்னலான்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட உங்களுடைய விருப்பம் தான். எப்படி நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சில்லான இந்த ரப்டியோட சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதோட நான் மேங்கோ பியூரி வந்து ரெடி பண்ணி வச்சது இருந்தது இல்லையா, அதையும் கொஞ்சம் எடுத்து சர்வ் பண்ணுறேன். இப்படி சாப்பிட்டோன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். சூடான மேங்கோ மால்புவாவோட சில்லான மேங்கோ ரப்டி வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மேங்கோ சீசனில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதோட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.